கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு விடுதலை கொண்டு வரும்படியாக, சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இந்த உலகத்தில் வந்த எங்கள் அன்பு ஆண்டவரை நீர் கொடுத்த அருமையானதொரு இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை கடந்த நாட்களில் 2000 வருடத்திற்கு முன்பதாக எருசலேமிலே பவனியாக நீர் வந்த சம்பவத்தை நாங்கள் நினைத்து பார்த்து இன்றைய நாட்களிலே நாங்கள் எங்களுடைய ஊர்களை சுற்றி வருவதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தேன், அன்பை கொடுத்தீர், ஐக்கியத்தை கொடுத்தேன், பலனை கொடுத்தேன். நன்றி. இப்பொழுதும் உம்முடைய ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஒன்றாக இணைந்து மகிழும்படியாக, பாடி துதிக்கும்படியாக, உம்மோடு கூட உருவாடும்படியாக குடும்பங்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேலைகளையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆயத்தமாக 130வது பாடல், ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே என்ற பாடலை நாம் பாடுவோம். 130வது பாடல். Oh
இந்த வேளையிலும் நம்மை நாமே நிதானித்து நாம் அறிவோம். தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் தாங்கள் செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானவைகளை, தேவனுக்கு பிரியமான பாதையிலே நடப்பார்களே என்றால் அவர்கள் தங்கள் ஆத்மாவை பிழைக்க பண்ணினவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நொறுங்குண்ட ஆவியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். ஆண்டவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியாதவர். ஆகவே கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் நாம் யாவரும் இணைந்தவர்களாக இசைந்த ஆத்மாவோடு பொதுவான பாவ அறிக்கையை நாம் அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் வழியிலிருந்து போனோம். எங்கள் நடந்தோம், குற்றம் செய்தோம், சேவைகளை செய்யாமல் சேதங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு மூலமாய் மனிதர்களால் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிலே பொறுமையாயிரும். ஆற்றுப்படுகிறவர்களை சீர்படுத்தும். பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இந்த பக்தியும் நீதியும் தெளிந்த புத்திகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். இதோ நம்முடைய ராஜா நம்மோடு இருக்கிறார். சீயோன் குமாரத்தையே, எருசலேம் குமாரத்தையே, நம்முடைய ஜனங்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் நம்மை விடுதலை செய்கிறவரும் நமக்காக பரிந்து பேசுகிறவரும் நமக்கு நன்மையை தருகிறவருமாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே மகிழ்ந்து களிகூறு கெம்பீரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கு முடிவிலே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும்
இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 95 நாம் பாடலாக பாடுவோம். சங்கீதங்கள் 95. குனிந்து முழங்கால் படியிட நம்முடைய தேவன் நாமல் மேசும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த சத்தத்தை கேட்டீர்களாகில் மனாந்தரத்தை ஓடின போதும் சூரியனானது போல உங்களில் கிடைத்த பழுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பச்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ரோஷித்து அவர்கள் வழியில் போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய என்றும் சொல்லி என்னுடைய பார்வையில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 118 சங்கீதம் வசனங்கள் 22 முதல் 29 வரை. சங்கீதம் 118 வசனங்கள் 22 முதல் 29 வசனங்களை நாம் முறையாக வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் என் தேவன், நான் உம்மை ஜனிப்பித்தேன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். பரிசுத்த ஆவிக்கும்
மகிமை உண்டாவதாக. யாவரும் உட்காருவோம். முதலாம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12 வரை. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 9 முதல் 12 வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 1098. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயிமின் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர்கள் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் சொல்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனே உம்மை துதிக்கிறோம் என்ற கீர்த்தனத்தை நாம் பாடலாக பாடுவோம். It's
மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகளுக்கும் மோட்சராஜ்யத்தை தீரந்தீர். பிதாவின் மகிமையிலே என்னுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறீர். அதிபதியாக வருவென்று விசுவாசிக்கிறோம். மனிதர்கள்தான் மீட்டுக் கொண்ட உமது சுமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை நித்திய மகிமையிலே சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, உலகத்தை ரட்சித்து உம்மை சுதத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்மைக் கொண்டு என்னைக்கும் உயர்த்தி அருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். என்னால் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறதாம் உமது கிருபையின் மேல் நிரூபதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நாங்கள் காத்தபடி செய்யோம். அவர் உட்காருவோம். 2ஆம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. லூக்கா 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். இவைகளை இயேசு சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விட்டார்கள். அவர்கள் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்காக கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
நாம் யாவரும் எழுதின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பேரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். கொஞ்சம் பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரந்து ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபை பரிசுத்தராயிருக்கும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் ஞாயிறு லெந்து நாட்களில் வருகிற 6வது ஞாயிறுக்கான சுருக்க ஜெபம் குருத்தோலை ஞாயிறு. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஓசன்னா எங்களை விடுவையும் என்று சொல்லி உலக இரட்சகராம் உம்மை எதிர்பார்த்திருந்த ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகையை வீதியிலே வெற்றி பவனியாக கொண்டாடின இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அருளின உம்முடைய விடுதலையின் வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தைரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை சார்ந்து வாழவும், எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்வின் பாதையிலும் நாங்கள் உம்முடைய பலத்தை கொண்டு தீமையின் மீது நாங்கள் நன்மையினாலே வெற்றி உண்டு பண்ண மன உறுதியை தைரியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அப்படி தைரியத்தை இழந்து தவித்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் உம்முடைய ஆவியினாலே தைரியப்பட வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் இணைந்து பொதுவான தோத்திரத்தை நாம் ஏறெடுக்கலாம். பொதுவான சோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜெயதேவர் பிதாவே, அம்மாத்திரான தடியாராக எங்களுக்கும் மற்றெல்லாம் மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்தவர் பிள்ளை கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் தாழ்மையோடும் முடிகிறதையத்தோடும் தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குள்ள ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம்.
விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட மதியாத அன்புக்காகவும் கிருபை யத்தனங்களுக்காகவும் மையோடைய நம்பிக்கைக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்திருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த எல்லாவற்றையும் உனதுக்குள்ள உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய உம்மோடு பேச எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2 பேராவது 3 பேராவது உடைய நாமத்தினால கூடி ஒரு பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன், அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் எங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன், அதை நீர் நிறைவேற்றி கொடுப்பீர் என்கிற நிச்சயத்திற்காக நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மையில் இப்படி சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். யாவர் முட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு பவனியில் கலந்து கொண்ட மற்றும் இன்னுமாக கலந்து கொள்ள இயலாத இன்னுமாக ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னுமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுதி நின்று 137வது பாடல். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆளவரும் இயேசு இரட்சகரே எழுந்தருளும் என்ற பாடலுடைய முதல் 5 சரணங்களை நாம் பாடி தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். 137வது பாடல் முதல் 5 சரணங்கள் பாடி ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம். பாட
மகதனில் களி போற்றி இயேசு ரட்சகரே அரசாமே ஓசன்னா தாவீதின் புதல்வா ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக நீர் கொடுத்த நல்ல இந்த கூடுகைக்காக, ஐக்கியத்திற்காக, மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி ராஜா. போற்றி புகழ்ந்தி உம்மை ஓசனா என்று துதித்து மகிழ்ந்து போற்றுவதற்கு நீர் கொடுத்தி பலை நன்றி. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை சில நிமிடங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைவிடுவீராக. உம்முடைய வெள்ளை சத்தம் எங்களோடு கேட்கப்படட்டும். ஆண்டவர் வழி நடத்தி செல்லும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்புறம் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மணி 10 ஆயிடுச்சு. இப்போ எத்தனை மணிக்கு முடிக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், யாரும் அதிகமாக யோசிக்க வேண்டாம். ஏன்னா மதியமும் நமக்கு என்ன செய்கிறது, ஆராதனை இருக்கிறதுனால நாம் விரைவாக என்ன செஞ்சிடலாம், முடிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு சில நிமிடங்களிலே என்ன செய்வார், நம்மோடு கூட பேச அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கின்றார். அம்மன்பான திருநெல்வேலி பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும். அதனால் இது என்ன செய்யலை, நான் பெருசாக என்ன செய்யலை, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவும் என்ன செய்யலை, பெரிதாக நான் விளக்க விரும்பவில்லை. நேரடியாக என்ன செய்கிறேன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக என்ன செய்கிறேன், வருகின்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது இங்கு சொல்லப்படுகின்ற காரியங்கள் என்ன என்று பார்த்தால், உண்மையிலே அவர்கள் செய்த காரியத்தை என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடிகிறது. 2000 வருடத்திற்கு முன்பதாக என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது, நாம் பார்க்க முடிகிறது. யோவானும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், அவர் உலகத்திலே வந்தார், ஆனால் உலகமும் அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, முதலாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே 2000 வருடத்திற்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு ராஜாவாக என்ன செய்தார், காணப்பட்டார். நம்முடைய தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர். அவர் லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது, அதில் நாம் அறிந்து கொள்கின்ற காரியத்தின் மூலமாக இன்னும் பார்க்கும் பொழுது, இன்னும் யோவான் நிலை பார்த்தீர்களானாலும் 18ஆம் அதிகாரத்திலும் பார்க்கும் பொழுது, யூத ஜனங்களால் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஜனங்களாலே அவர் ஏற்றுக்கொள்ளப்படாதவராக என்ன செய்யப்பட்டார், காணப்பட்டார். அவர் அசட்டை பண்ணின ஏசாயா 53ல் சொன்னார், சொல்லிக்கிட்டே என்ன செய்யலாம் போகலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் நிந்தையில் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். யாரு, அண்ட சராசரங்களையும் படைத்த அவர் ஆளுகிற ஆண்டவர். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு ராஜாவாக என்ன செய்தார். அவர் ராஜாதான், ஆனால் அதை என்ன செய்ய முடியாது, ஒருவராலும் மாற்ற முடியாது. அவர்தான் இவங்களை மீட்க வந்தவர் என்பதை ஜனங்கள் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் ஆண்டவர் மேலே கோபத்தோடு என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். அன்பானதனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கின்ற காரியம் என்னவென்றால், நாம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா. இன்னைக்கு பவனியா நம்ம என்ன செஞ்சோம், சுற்றி வந்தோம், அப்படிதானே. எல்லாம் நல்லா இருந்துச்சு. வீடுகளுக்கு முன்பதாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, அழகாக இலைகளை விரித்து எப்படி முடிந்த அளவு வேப்பலை முதக்க என்ன செஞ்சு, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மலர் தூவி இன்னுமாக எல்லாவற்றையும் வர வச்சிங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாத்துலையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு சில காரியங்களில் நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், ஏற்றுக்கொள்ள மனம் என்ன செய்கிறது, மறுக்கு, அப்படிதானே. ஆண்டவரை அப்பா நான் என்ன செய்கிறேன், எல்லாத்துலையும் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒரு சில காரியங்கள்லாம் என்ன செய்கிறது, என்ன இதெல்லாம் என்ன செய்கிறது என்றால், உண்மை முழுவதுமாக ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கும் நாம் யோசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அன்றைக்காவது சீஷர்கள் அறியாமல் என்ன செஞ்சாங்க,
செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படாத காலம் அது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படாத காலம் அது. அது பலன் இல்லாத காலம் அது. அது தேவகுமாரனுடைய காலம் அது. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாவது என்ன செய்யல, வேதம் அறியாதவர்கள், வேதத்தை ஒழுங்காக தியானிக்காதவர்கள், ஆசாரியர்கள் உண்மையா இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். ஆனா இப்போ நம்முடைய கரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்தியம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நமக்கு என்ன செய்யல, இன்றைக்கும் ஒரு சில சூழ்நிலைகளில் ஆண்டவரை முழுவதுமாக ராஜாவாக என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு ராஜான்னா எப்படி இருப்பாரு? ஒரு ராஜாட்ட போய் நீங்க கேளுங்களேன், என்ன செய்வாரு? உனக்கு எஸ்தர் ராஜா திட்ட கேட்கும்போது சொன்னாப்புல, ராஜ்யத்தில் பாதி நாள் என்ன செஞ்சிடறேன், நீ கேளு, நீ கேட்கறத என்ன செய்யறேன், உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா நம்முடைய ராஜா என்ன செய்யறாரு? நம்முடைய ராஜா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்ன கேட்கிறார்? இப்ப ஓன்றது நான் என்னத்தையுமே கேட்கலப்பா, நீ உன்னை என்ன செய், எனக்கு தா. அப்படிதான் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். உனக்காக நான் என்ன செய்கிறேன்? மரித்திருக்கிறேன், நீ என்ன செய், உன்னை எனக்கு தான் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நமக்கு என்ன செய்யல, நான் கொடுக்குறேன்ப்பா. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்யறோம்னா, கொடுக்குறேன்ப்பா, தாரேன்பா. ஆனா கொஞ்சம் என்ன செய்யறோம், நாம் விலகி கொண்டிருக்கிறோம். அப்படி யாரை என்ன செய்ய மாட்டாரு? அப்படி விலகி செல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், மகனே மகளே, அன்றைக்கு தான் நான் என்ன செய்யப்பட்டேன், ஏற்றுக்கொள்ளப்படாதவனாக காணப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய கரத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்து மீட்டு இருக்கிறேன். என்ன செய்வாயா, ஏற்றுக்கொள்வாயா என்று என்ன செய்கிறான்? முதல் காரியமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இன்னுமாக நம்முடைய ராஜா எப்படிப்பட்ட ஒரு ராஜா என்றால், அவர் முடிவில்லாத மகிமை ராஜ்யத்தை உடையவராக காணப்பட்ட ஒரு ராஜா. நம்முடைய ராஜா எப்படி ராஜா? முடிவில்லாத ஒரு ராஜா. அவருடைய ராஜாங்கத்துக்கு என்ன செய்யாது? முடிவிராது. ஆதியும் அந்தமும் அல்வாவும் ஒமேகாவும் ஆனவர். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் திறப்ப வேண்டாம், நமக்கு நல்லா தெரியும். 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் என்ன செய்யும், செல்லும். அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்யாது? முடிவே இருக்காது. இது சகரியா தீர்க்கனாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய ராஜ்யத்தின் மகிமையை, அவருடைய வல்லமையை நாம் என்ன செய்கிறோம்? அவ்வளவு தூரம் நம்முடைய கண்களால் என்ன செய்கிறோம்? காண்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை எல்லாம் வச்சு நம்முடைய கண்களால் என்ன செய்ய முடிகிறது? காண முடிகிறது. அவருடைய செயல்பாடு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்துகிற விதங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அழகாக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? முடிவில்லாத ராஜ்யத்தை காண்பதற்கு நம்முடைய கண்கள் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாதான் என்ன செய்ய முடியும்? அவன் மத்திய 7:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக திருநாளத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிற பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று என்ன நோக்கி கூப்பிடுகிறவன் நினைச்ச முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ளப்படாத ராஜாவாக ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது? வைத்து விடக்கூடாது. அந்த ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த ராஜாவுடைய மகத்துவம், வல்லமை அன்றைக்கு என்ன செய்யலாம்? அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம், அறியப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய கிடையாது, இது நம்முடைய நிமித்தமாகவோ இல்லை என்னதில்லை கெடுக்கப்படலை. இன்றைக்கு ஒரு தம்பி உட்கார்ந்துருக்கான், இல்லை ஒரு நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா இது யாருடைய கிருபை? ஆண்டவர் தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த இடத்துல அமர வைத்து அனுதினமும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்மோடு கூட அவர் முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளாக ஒன்று என்ன செஞ்சிடணும்? கொண்டு போயிடணும். உனக்கு நான் நித்திய பேரின்பத்தை என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 118 அதான் சொல்லப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சமூகத்தில் களி கூறும். இது அவர் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக என்ன செய்கிறார்? நமக்கு வேண்டியதை கொடுக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆனால் முடிவில்லாத ராஜ்யத்தை நம்மளை என்ன செய்யல, நாம் முதல் பாயிண்டை ஏற்றுக்கொள்ளலைன்னா ரெண்டாவது பாயிண்ட் என்ன செய்ய மாட்டோம், நம்மளால அதுக்குள்ளாக
பிரவேசிக்க முடியாது. அன்பானவர்களாகவே முதலாவதாக நாம் ஆண்டவர் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்ளப்படாத ராஜாவாக அன்றைக்கு பார்த்தார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவர் முடிவில்லாத ராஜ்யத்துக்கு கூடியவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் அறிவில்லாதிருந்தார்கள், அந்த மனம் இல்லை. இன்னுமாக யோவான்ல சொல்லப்படும் பொழுது, லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த முடிவில்லாத ராஜ்யத்தை நான் கொண்டு வந்தேன், ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஜனங்கள் அசட்டை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் குறித்து அவர் அவ்வளவு பருதளித்து மனங்கசந்து என்ன செய்கிறார், அழுகிறார். எப்படி அழுதாரு, யார் அழுதாரு? எருசலேமே எருசலேமே என் பிரிய சாலமேன்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு. அதில் சொல்லப்படும் பொழுது அதுபோல வசனம் லூக்கா 19 சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்காக என்ன செய்கிறான் ஆண்டவர், அந்த நகரில் நுழையும் பொழுதே என்ட்ரன்ஸ்ல அவர் என்ன செய்கிறாரு, அழுகிறார். என்ன அழுகிறார், இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்குரியவர்களை நீ அறிந்திருந்தாயானால். அதாவது முடிவில்லா இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு எதை கொடுக்காதுங்க, சமாதானம் நிம்மதியை கொடுக்க முடியுமான்னு கேட்டா, ஒருத்தர் கேட்டதுக்கு சொன்னாங்களாம், என்ன செய்ய முடியாது, நீ நிம்மதியா இருக்கணும், நான் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவர் கேட்டதுக்கு ஒருவர் சொன்ன காரியம் என்னவா, நீ செத்தாதான் உனக்கு என்னது, எப்படி சொல்லுங்க, எப்படி, நீ உன்னுடைய மரண நாளை நீ சந்தித்தாதான் உனக்கு என்னது நிம்மதின்னு சொல்றாரு. அப்படி அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்க? இல்ல. ஹல்லேலூயா, ஆமென். நல்லது, ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சி. நிச்சயமாக அப்படி அல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன உண்டு, நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டுன்னு நம்ம பாட்டு போடுவோம் இல்லையா, அங்க என்ன உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. பரலோகத்தில் மாத்திரம் அல்ல, இங்கேயும் என்ன செய்யணும், நம்ம இங்க மாத்திரம் அப்படி அல்ல, அங்கேயும் என்னது, அங்கே எப்படியோ அதே போலதான் என்னது இங்கும் உண்டு. அதான் நான் பாடும்பொழுது என்ன சுகமாக என்ன சுகங்க பாடலை பாடும் பொழுது, நிச்சயமாக அந்த பாடலை பாடும் பொழுது கடைசி சரணத்துல ஏசு அந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாட்டு ஆரம்பிங்களேன். இல்லைம்மா, என்ன சுகமாக என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை அடைந்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை அடைந்தவர்கள், ஆசனம் மீதிருந்து செய்ய கீதம் பாடுவார்கள், ஆசனம் மீதிருந்து செய்ய கீதம் பாடுவார்கள். ஹல்லேலூயா. ஆசனம்னா என்னப்போ, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு இணையான ஆசனத்தை நம்ம என்ன செய்யறோம், இன்னும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சிடும், காத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. நீ ஆசனம்னா என்னது, நீ இருக்கிற இடத்துல என்ன செய்வ, ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ஆவியை பெற்றோம் என்றால் இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ எப்படி இருப்ப, ராஜா. என்னைக்கும் யார் தான், ராஜா தான். எப்படி, சிங்கம் என்னைக்கும் என்னதுதான், சிங்கம் தான். அதுபோல நாம் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்பை அடைந்தோம் என்றால், நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்றால், நம்முடைய வாயிலிருந்து என்ன புறப்படும், என்ன சூழ்நிலையா இருக்கட்டும்ங்க, எப்படி என்னதான் நடந்தாலும் சரி என்ன செய்ய மாட்டோம். அதுதான் சொல்ல, அந்த பழைய தீர்க்கதரிசிகளிலே சொல்லுகிறார், ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு, நம்ம நல்லா தெரியும். ஆகவே அதுக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், சரி அதுக்குள்ள போகல. முடிவில்லாத ராஜ்யத்தை கொண்ட ராஜாவாக என்ன செய்கிறார், அவர் காணப்படுகிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இது முடிவில் முடிக்கிறோம், மெய்யான ராஜா என்பதை என்ன செய்யலாம், நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி, அவர் மெய்யான ராஜாங்க. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னதாக உலகத்தில் வந்த மெய்யான ராஜாவை அவர்கள் பொய்யான ராஜாவா என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. மெய்யான ராஜா. ஆனா அது கேட்கும் பொழுது இன்னைக்கு என்ன செய்யுது, காலையில் அதுதான் சொல்லுவேன், ஆத்துமனேஸ்வரன் அங்க மகத்துவத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதனுடைய அருமைகளை நினைச்ச முடியும், நாம் பார்க்க முடியும். அதில் பார்த்தோம் என்றால் அவரை பொய்யா என்ன செய்கிறார்கள், குற்றம் சாட்டுறாங்க, அவர் மேலே பழியை தூக்கி சுமந்துறாங்க, அவரை மூஞ்சில துப்புறாங்க. எந்த அளவுக்கு ஒரு ராஜாவை இப்படி பண்ண முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன,
நான் யாரு கிடையாது. பிலாத்துட்ட பேசுறாரு. அந்த பிலாத்துட்ட பேசுற அந்த வார்த்தையில அவன் சொல்லுகிறான், அவன் தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறான், சத்தியம்னா என்ன? நான் என்ன செய்தேன்னா, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, யோவான் 18ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் தயவு செஞ்சு வாசித்து பாருங்க, இங்க இப்போ வேண்டாம். அங்க சொல்லப்படும் பொழுது பிலாத்துவுக்கும் இயேசுவுக்கும் என்ன செய்கிறது, கான்வர்சேஷன், உரையாடல் நடைபெறுகிறது. அப்பொழுது பிலாத்து வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறான், நீ யாரு? நீ மெய்யாகவே யூதருடைய நீ ஒன்னு ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீயா சொல்லுதியா அல்லது யாராவது சொல்லி கொடுத்து நீ சொல்லுதியா அப்படின்னு செய்கிறான். பிலாத்துட்ட ஆண்டவர் கேட்கிறார். கேட்கும்பொழுது அவன் அதுக்கு எதுக்கு போய் சொல்லலை. உடனே ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறான், அவனாகத்தான் கேட்கிறான், மெய்யாகவே நீ ராஜா தானா அப்படிங்கிற சந்தேகம் என்ன செய்கிறது அவனுக்குள்ளாக உருவாகுகிறது. உடனே ஆண்டவர் மறு உத்தரவும் கொடுக்கிறார், நீர் சொன்னபடி நான் யார்தான்? ராஜா தான், யூதருடைய ராஜா தான் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அது அதனால தான் யூதர்கள் கேட்குறாங்க, இவன் யூதருடைய ராஜான்னு என்ன செய்ய எழுத சொன்னான் என்று சொல்லப்படும். ஆனால் ஏரோது அந்த பிலாத்து சொல்லுவார், நான் எழுதுனா அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாதுன்னு சொல்லி அவரை என்ன செய்கிறார், சிலுவையில் அடித்தது பார்க்க முடியும். நாம் முன்பாண்டத்தினுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் பின்பற்றுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் மெய்யான ராஜாங்க. இந்த உலகம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, வசனத்தின் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, சத்தியத்தின்படி நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, அவர் யாருதான்? ராஜா தான். அவர் வந்தார், தன்னுடைய கடமை என்ன செய்தார், முடித்தார், நிறைவேற்றினார், எல்லாம் முடிந்தது என்று என்ன செய்தார், வெற்றி முழக்கமிட்டார், ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன செய்தார், இப்பொழுது நம்மோடு கூட என்ன செய்கிறார், ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் என்ன செய்கிறார், அவர் நியாயம் உள்ளவராக காணப்படுகிறார். எப்படியாவது என் ஜனங்கள் என்ன செஞ்சிடணும், என்னை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் என்னுடைய ஜனங்கள் என்ன செய்யணும், என்னை அறியணும். அதற்காக என்ன செய்கிறார், அவர் பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறவராக காணப்படுகிறார். நமக்கு என்ன செய்திருக்கிறார், வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த மரம் என்ன செய்யட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுத்தி என்ன செய்வேன், நான் சுத்தி எரு போடுவேன், நான் அதை என்ன செய்வேன், கனி கொடுக்க வைப்பேன் என்று சொல்லுகிறான். ஆகவே அதை உணர்ந்த பிள்ளைகளாக, அதுதான் சங்கீதம் 108 சொல்லப்படுகிறபடி, நாம் மெய்யான ராஜாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கம்பீர சத்தம் இருக்கும், ஜெய தொனி இருக்கும், நம்முடைய என்ன இருக்கும், எல்லாமே என்ன செய்யும், நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம் என்று என்ன செய்கிறது சொல்லப்பட்டது. ஆகவே நாம் இந்த மெய்யான ராஜாவை அன்றைக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இழந்துட்டாங்க. அது கர்த்தருடைய சித்தம். அதனால தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, துக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை, துயரமடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம அந்த மெய்யான ராஜாவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய செயல்கள் மூலமாகவோ, நம்முடைய காரியங்கள் மூலமாகவோ, அறியாமையின் மூலமாகவோ, நம்முடைய பாரம்பரியத்தின் மூலமாகவோ, நம்முடைய பழக்க வழக்கத்தின் மூலமாகவோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் மெய்யான ராஜாவை மறுபடியும் நாம் அவரை பொய்யாக்கிடக்கூடாது. மறுபடியும் முடிவில்லாத ராஜ்யத்தை கொடுக்க வந்த ராஜாவை நாம் புறம்பே தள்ளிவிடக்கூடாது. நாம் அவரை என்ன செய்வோம், ஏற்றுக்கொண்டவர்கள் எவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாமும் ஆண்டவரை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து நம்மை சதா காலமும் வழிநடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராங்க. ஆமே. நாம் யாவரும் எழுந்து நின்று 2 நூற்றாண்டு கீதங்களிலே 135வது பாடல், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கலாம். உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா,
தாளை முத்தி செய்குவோம் தாளவினையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம் ஒசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா ஒரு தோளை நியாயத்திலும் ஒரு பாதம் பணிவோம் ஒரு தோளை நியாயத்திலும் ஒரு பாதம் பணிவோம் கூடியாருள் பெற்று நாமும் பிரியரை போற்றுவோம் கூடியாருள் பெற்று நாமும் பிரியரை போற்றுவோம் ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா ஜெபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்து எங்களுக்கு ஜீவனை அருளி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக ஒன்றாக கூடி வந்து உம்மை துதித்து பாட மகிழ்ந்து போற்ற உமக்குள்ளாக ஆர்ப்பரிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக நன்றி ராஜா. விசேஷமாக தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக அறியாத ஜனங்கள், மனதில்லாத ஜனங்கள், குருடராய் இருந்தவர்கள் ஆண்டவரை உம்மை மறுதளித்தார்கள். ஆண்டவரை உம்மை ஆண்டவராக ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இருந்தார்கள் அப்பா. ஆம் தகப்பனே, அதன் நிமித்தமாக அவர்கள் 5 பாடுகள் அதிகம் ஆண்டவரே, அவர்களுக்கே குழிகளை வெட்டி கொண்டார்கள் ராஜா. நாங்கள் அப்படி அல்ல, சத்தியத்தை அறிந்த ஜனங்கள், ஆண்டவர் உம்மை, ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள். ஆகவே நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பீனாக. ஆண்டவரை நீரே எங்களுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு ராஜாவாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கென்று ஆண்டவரை நீர் கொடுக்கிற முடிவில்லாத அந்த நிலையான ஒரு சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, நிம்மதிக்காக உமக்கு நன்றி ராஜா. மலைகள் விலகி போனாலும் ஆண்டவரை, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவர் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை ஒருவரும் எங்களை விட்டு எடுத்து போட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுபோல அந்த முடிவில்லாத நிச்சயத்தை, நம்பிக்கையை, பலனை, தைரியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆகவே தொடர்ந்து நாங்கள் உண்மையான ராஜாவாகிய உண்மையே நாங்கள் பின்பற்ற ஏற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். யாரெல்லாம் தகப்பனே ஆண்டவர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு பிள்ளைகளும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய காருண்யத்தை அறிந்து கொள்ளட்டும். நீர் யார், எப்படிப்பட்டவர், உம்முடைய மகத்துவங்கள் என்ன என்பதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனாகிய நீரே எங்களை போதித்து, போஷித்து, பராமரித்து வழிநடத்தி செல்வீராக ராஜா.
ஆண்டவர் இந்த விதமாக தகப்பனே ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் வழிநடத்தி தந்தீர், நன்றி. இப்பொழுதும் படைத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய திருச்சபையிலே 2 சகோதரிகளை ஆண்டவர் இந்த ஆலயத்தில் அழைத்து வந்து அவர்களுடைய பேர்காலத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து ஆண்டவர் நல்லதொரு கையிலே கரங்களிலே குழந்தையை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஆகவே நீர் அன்பு பிள்ளைகளுக்கு கொடுத்த சுதந்திரத்துக்காக ஆண்டவர், சுதந்திரம் என்றால் அது பொறுப்பு என்றும் சொல்லப்படுகிறது தகப்பனே. ஆகவே இதை பொறுப்போடு அவர்கள் அன்பிள்ளைகள் வளர்ப்பதற்கு கர்த்தர் ஞானத்தையும் பலனையும் ஆண்டவரே சமுதாயத்தில் எங்களுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்களும் அந்த குழந்தை வளர்ப்பில் எல்லா விதத்திலும் உம்முடைய சாயலை வளர்வதற்கு நாங்கள் முன்மாதிரிகளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட சிறியோர் பெரியோர் என எல்லோரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பவுடியிலே கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. உடைய பாடலை உயர்த்தி பாட ஆண்டவர் பலன் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து மத்திய நடைபெற இருக்கிற ஆண்டவர் திருவிருந்து ஆராதனை இன்னும் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் தொடர்ந்து செயல்பட வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக. நாங்கள் படைத்த காணிக்கைகளும் ஆண்டவர் உம்முடைய நாம மகிமைக்காக காணப்படவும் ஆண்டவர் அங்கீகரிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கி இருப்பதாக. நிறைவு விதமாக 200 ஆண்டு கீதங்கள் 678வது பாடல். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ள தாக்கிலையும் என்ற பாடலை இயேசுவின் பின் செல்வேனே பின் செல்வேனே எப்பொழுதும் பின் செல்வேன், நீர் காட்டுகிற பாதையெல்லாம் பின் செல்வேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் பாடி இந்த ஆராதனையை நிறைவு செய்யலாம். 200 ஆண்டு கீதங்கள் 678வது பாடல். கந்தம் வீசும் சோலையாயினோ நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயோ இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவே விண்ணில் சூடும் பீடம் நோக்கி ஓடுவே பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும் என்ன சொல்லுவேன் இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். மேலே மூடும் பள்ளமெங்கிலோ கோரமாக மோதும் ஸ்தானத்திலோ இயேசு பாதை காட்ட சற்று மஞ்சவே மாட்டேன், கை தாங்க தைரியம் கொள்ளுவே பின் செல்வேனே இங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன், மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார், விண்ணில் தாசரோடு
எங்கேயோ எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளவனே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.